நிறைய வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்ஸும் நடுவில் போயிட்டு இருந்தது. Hey guys, welcome back to my channel. After a very long time உங்களை vlogல வந்து மீட் பண்ணுறேன். எனக்கும் vlog போடாதது வந்து ஏதோ பார்ட் ஆஃப் லைஃபே மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நிறைய பேர், அதாவது 1-2 பேர் எனக்கு பேர் ஞாபகம் இருக்கும், அவங்க தான் கேட்பீங்கன்னு நினச்சேன். பட் நிறைய பேர் தெரியாதவங்களாம் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. தட் வாஸ் ஸோ ஸ்வீட். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வந்து கேட்பீங்க அப்படின்னு. அண்ட் ஒருத்தரோட ஆப்சன்ஸை நோட் பண்ணி ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்குறது வந்து ஆக்சுவலி ஐ ஃபீல் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எனக்கு அந்த கிஃப்ட் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட், ஏன் விலாகில் வரல இத்தனை நாள் அப்படிங்கிறதுலாம் வந்து நான் பின்னாடி வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து கிளம்பிட்டோம். எம்டி ஸ்டொமக்கில் கிளம்புனதுனால வழியில் வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்தோம். ஃபஸ்ட்டு காஃபி மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபில்டர் காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் முருகன் இட்லி கடையில் என்னோடய ஃபேவரட் இட்லி அண்ட் வடை சாப்பிட்டோம். நீங்கள் எல்லோரும் என்ன மிஸ் பண்ணிங்களோ இல்லையோ கண்டிப்பாக என் வீட்டை தான் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து என்னோடய விலாகில் என்னோடய வீட்டில் நான் பண்ணுற ரொட்டீன்ஸ் தான் காமிச்சிருக்கேன். 3 மாதத்துக்கு அப்புறம் வந்ததுனால இந்த டஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோ அக்யூமுலேட் ஆகிருக்கு. நான் வேறு அவசரமாக கிளம்புனா அதனால் அப்படியே போட்டு போயிட்டேன். ஸோ பயங்கர கிளம்ஸியாக பயங்கர குப்பையாக இருந்தது. வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அடுப்பு தான். ஏன்னா நம்ம ஏதாவது டீ காஃபி ஏதாவது வந்த உடனே போட்டு குடிக்கணும்னு நினைப்போம். ஸோ அதனால் அடுப்பு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அண்ட் பெங்களூர் கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அந்த கிளைமேட்னாலேயே நம்ம மூடியே வச்சுருந்தோன்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் லைட்டாக ஆகிடுச்சு. அதனால் ஃபுல்லாக வந்து அப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்த உடனே நான் பண்ண வேலை, பெங்களூரில் இருந்தாலே நாங்கள் வந்து மேக்ஸிமம் வீட்டில் சமைக்கல அப்படின்னா நந்தனா பேலஸ் இல்லை மேக்னா பிரியாணியில் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ வந்த உடனே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு தோணுது வந்து நந்தனா பேலஸ் பிரியாணி தான். மேக்னாவோட பிரியாணியும் நல்லாயிருக்கும், பட் அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அதனால நந்தனா பேலஸோட பிரியாணி வாங்கி சாப்பிட்டாச்சு. இது வந்து நெல்லூர் பிரியாணி. ஸோ நீங்கள் பெங்களூர் வரீங்கன்னா மஸ்ட் ட்ரை நந்தனா பேலஸோட நெல்லூர் பிரியாணியும் மேக்னா ஃபுட்ஸோட ஸ்பெஷல் பிரியாணி ஒன்று இருக்கும், அதுவும் தான். ஸோ அதுதான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் நாங்கள் அன்றைக்கி. அண்ட் இது 3 மாதமாக நாங்கள் மிஸ் பண்ண ரொட்டீன் சாட்டர்டே சண்டே ஆனால் வீட்டில் குக் பண்ணிவிட்டு எங்கள் டிவி முன்னாடி உட்காந்து ஃபேவரட் ஷோ ஏதாவது போட்டுகிட்டே சாப்பிடுவோம். அது வந்து மேஜர் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு இந்த 3 மாதத்தில். ஸோ வந்த உடனே நாங்களும் அதை தான் வந்து பண்ணிகிட்ருந்தோம். ஏதோ ஒரு ஷோ எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, டிவி போட்டுட்டு அந்த நந்தனா பேலஸோட பிரியாணி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருந்தோம். பட் என்ன அப்படின்னா இன்னும் திருப்பி வந்து ஃபியூ டேஸ் தான் இங்கே இருக்க போகிறோம் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னன்னு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். நான் பெங்களூர்லேருந்து சென்னை போகும்போது வந்து தீபாவளிக்காக அக்டோபர் 17 கிளம்புனேன். அன்றைக்கி வந்து ரொம்ப அவசரமாக கிளம்புனதுனால துணியெல்லாம் கூட அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே துணியை கொஞ்சம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோன்னா போடுறதுக்கு கொஞ்சம் க்ளோத்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிகிட்ருந்தேன். பெங்களூருக்கு வரும்போதே நான் டிசைட் பண்ணிட்டு வந்தது என்னென்னா, சரி வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு. பட் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம எப்படி வச்சுருந்த வீடு இப்போ இப்படி இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது கை வந்து துருன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம் எதெல்லாம் முடியுமோ அப்படின்னு. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹால், கிச்சன், அப்புறம் பெட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட்டு தூங்கும் போது எனக்கு க்ளீனாக இல்லை அப்படின்னா தூக்கமே வராது. அதனால் நான் ஃபுல்லாலாம் வாஷ்லாம் பண்ணலை. பெட் ஸ்ப்ரெட்டை லைட்டாக தட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு இந்த கம்ஃபர்ட்ரையும் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு தட்டிட்டு அப்படியே வந்து போட்டு நீட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பெட் நீட்டாக இல்லை அப்படின்னா நைட் தூக்கமே வராது சுத்தமாக. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து இதை ஃபஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். அண்ட் கிச்சனில் நான் சமைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணி வச்சேன்.
ஹே காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் 3 whole months ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களோட உட்காந்து பேசி. நானும் வந்து வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்றத சொல்லணும். ஸோ ஏன் வீடியோ வரல 3 மாதம் அப்படின்னா, நிறைய நடந்துருச்சு நடுவில். அண்ட் ஆல்சோ என்கிட்ட இப்போ மைக் கையில் இல்லை. உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபுல் வால்யூமில் வந்து கேளுங்க. சப்போஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இல்லை ஹெட்செட் போட்டுக்கோங்க. பிகாஸ் என்கிட்ட வந்து மைக் இல்லை, யூஸ் பண்ண முடியாது இப்போது. அண்ட் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான். ஏன்னா காலையில் நேற்று நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. இன்றைக்கி காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா 4க்குலாம் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ பெங்களூர் வரத்துக்கே 3 months ஆயிடுச்சு. ஸோ ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து தீபாவளிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் வீட்டுக்கு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, தீபாவளிக்கு முன்னாடியே வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அங்கேயா இங்கேயான்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ரெட் அலர்ட் கொடுத்ததுனால நாங்கள் வந்து சரி ஓகே போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சுத்தமாக மழையே இல்லை. அதனால சரின்னு கிளம்பியாச்சு. ஏன்னா இவங்களுக்கு வந்து மால்தீவ்ஸ் போகிற பிளான் இருந்துச்சு. ஸோ என்னை கொண்டு போய் சென்னையில் விட்டுட்டு மால்தீவ்ஸ் போகிறதுக்காக அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே ரெட் அலர்ட் வந்ததுனால ஃபுல் பிளானையும் நாங்கள் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். திடீர்னு வந்து ரெட் அலர்ட் விட்டது வந்து மழையே பெய்யல அப்படின்னு சொன்னதுனால அகெயின் வந்து என்னை கொண்டு போய் அவர் வந்து சென்னையில் விட்டுட்டு அவங்க வந்து மால்தீவ்ஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ இயர் எண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதிகமாக ட்ராவல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய வந்து ஒர்க்கில் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மால்தீவ்ஸே பார்த்திங்கன்னா 2024 லாஸ்ட் அந்த 3 months கேப்பில், ஆக்சுவலாக 3 months கூட இல்லை, 2 months தான், 2.5 month கேப்பில் வந்து 3 வாட்டி போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத் பிளான் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ட்ராவல் பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்க முடியாது. அண்ட் எல்லாமே வந்து லாங் ட்ராவல்ஸ் வேறு. 1 or 2 daysனால் கூட நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துப்பேன். ஏன்னா இப்போல்லாம் நான் இருக்க பழகிட்டேன் இங்கே. பட் வந்து எல்லாமே வந்து 1 week 10 days அந்த மாதிரி இருந்துச்சு. இயர் எண்ட்னால அவங்களுக்கும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்ததுனால வேறு வழியே இல்லாமல் அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து நான் சென்னையில் இருந்தேன் ஃபுல்லாகவே. அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நடுவில் அவங்க அப்பாவுக்கு வந்து ஐ ஆப்ரேஷன், அப்புறம் எங்கள் வீட்லேயுமே வந்து அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஐ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்ஸும் நடுவில் போயிட்டு இருந்தது. அண்ட் இது இல்லாமல் வந்து கரெக்டாக நாங்கள் வந்து பொங்கலுக்கு சரி ஓகே எல்லாமே முடிஞ்சிச்சு, நியூ இயர் ஸ்டார்ட் ஆன உடனே நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நியூ இயர் அப்போது வந்து இவங்களுக்கு அகெயின் வந்து ட்ராவல் பிளான் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இயர் எண்டில் வந்து கஸ்டமர்ஸை விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே டோட்டலாக வந்து சென்னையில் மாட்டிட்டேன். அண்ட் உங்களுக்கே தெரியும், சென்னை போனால் நான் பெருசாக விலாக்லாம் பண்ண மாட்டேன். அண்ட் சென்னையில் வெளியே சுற்றினா கூட எனக்கு விலாக் பண்ண வராது. ஸோ நான் வந்து பெங்களூரில் என் வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் போது தான் நான் வந்து விலாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே 3 மாதமாக விலாக் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு மினி விலாக் போட்டுட்டு இருந்தேன். பட் அது கூட வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காது. ஸோ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நடுவில் நீங்கள் பார்த்த ரீல்ஸ்லாம் கூட நான் வந்து வாடகைக்கு ரூம் எடுத்து அங்கே போய் ஷூட் பண்ணி அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஏன்னா ஒரு சில பிராண்ட் கொலாபரேஷன்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் கேட்டாங்க. ஸோ இங்கே பெங்களூர் வீட்டில் ஷூட் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் குவாலிட்டி. பட் எங்கள் வீட்டில் சென்னையில் ஷூட் பண்ணும்போது அந்த குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பிராண்ட்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு நான் வாடகைக்கு ரூம் எடுத்து அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இது சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். பட் வந்து 3 months எடுத்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஃபைனலாக ஸ்க்ரீன்லாம் வீட்லேயே செட் பண்ணி அப்படி வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குற ரீல் வரைக்கும் எனக்கு அப்படி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் February 1st அப்போ எடுக்கிறேன். ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. அதனால தான் வந்து ஃபுல்லாக என்னால் சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல. எனக்கு ஆக்சுவலாக ஒரு பக்கம் மனசே இல்லை. ஏன்னா நான் வந்து விலாக் அப்போ தான் வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிங்க. அண்ட் நிறைய பேருக்கு என்னோடய விலாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அண்ட் நிறைய பேர் டிஎம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அக்கா என்னாச்சு, ஏன் உங்களோட விலாக் வரல, மிஸ்ஸிங் யுவர் விலாக், சீக்கிரமாக விலாக் போடுங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ என்னால் விலாக் போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ்லாம் போனதுனால தான் என்னால் விலாக் போட முடியல. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, பொங்கல் அப்போ கரெக்டாக வந்துட்டு சரி இவ்வளோ நாள் இருந்துட்டோம், பொங்கல் அப்பயும் இருந்துட்டு போயிடலான்னு நான் நினச்சேன். அப்போது வந்து எங்கள் சித்தப்பா வந்து தவறிட்டாங்க. ஸோ அதில் வந்து நான் கொஞ்ச நாள் அங்கே மாட்டிக்கிட்டேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே பெங்களூர் கிளம்புற டைம் வந்துருச்சு அப்படின்னு டிசைட் பண்ணும்போது இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, we are vacating. ஸோ இந்த வீட்டை விட்டு போக மனசே வரல. இந்த வீட்டை வந்து இப்போ காலி பண்ணுறோம். நாங்கள் காலி பண்ணிவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறோம். ஸோ அதான் நான் சொல்லியிருந்தேன் லைஃப் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
எந்த வீட்டுக்கு போகிறேன், என்ன பண்ணுறேன், எப்படிலாம் அந்த வீட்டை நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து என் கூட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக எனக்கு இந்த வீட்டை விட்டு போக மனசே வரல. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு இந்த வீடு பிடிச்சிருச்சு. ரெண்ட் வைஸ் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த வீடும் பார்த்திங்கன்னா பயங்கர வென்டிலேட்டடாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த வீட்டில். இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வந்து 2 பேருக்குமே மனசு இல்லை. பட் வேறு வழி இல்லை, காலி பண்ணி தான் ஆகணும் நாங்கள். ஸோ அதனால் வந்து காலி பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஹோம் டூர் போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட ஹோம் டூர் கேட்டிருக்கீங்க. பட் நான் என்ன நினச்சேன்னா, இந்த வீடை நல்லா அழகாக செட் பண்ணிவிட்டு நான் பெட்ரூம் மேக் ஓவர்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால வீடு 3 மாதம் அப்படியே போட்டதுனால செம்ம குப்பையாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, நான் இப்படியே இதை தான் காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா நாங்கள் ஒரு 2-3 டேஸ் இங்கே இருக்க போகிறோம் இப்போது. ஏன்னா ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில க்ளோத்ஸ்லாம் நான் அப்படியே போட்டு போயிட்டேன்னா, ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியிருக்கு. கிச்சன் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அண்ட் நாங்கள் இன்றைக்கி இங்கே தான் தூங்கணும், அதனால இதையும் கொஞ்சம் வந்து பெட்டெல்லாம் வந்து நீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு 2 டேஸ் இருந்தாலும் எனக்கு வந்து நான் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். இல்லைனா வந்து என்னால் முடியாது இங்கே இருக்கிறதுக்கு. 2 டேஸ்னாலும் இது என்னோடய வீடு அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட். இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் வந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அண்ட் நான் எங்கே போயிட்டேன், காணாம போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பை த வே நீங்கள் ஸ்டோரியில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வீடு காலி பண்ணுறேன் அப்படிங்கிறது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். அப்போ இன்னும் சில அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமே தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ எஸ், இனிமேல் எப்படி போகுது, நம்ம எப்படி vlogs எல்லாம் வந்து இனிமேல் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ், ஒன் ஃபைனல் டீ கப் இந்த பால்கனியில் உட்காந்து. ஸோ எனக்கு வந்து இந்த பால்கனியில் நிறைய மெமரிஸ் இருக்குது. அண்ட் நிறைய வந்து கதை பேசுவோம் இங்கே உட்காந்து. நிறைய vlogsல கூட காமிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்க முடியாது. அண்ட் இந்த வீடு வந்து எங்களோட மெமரிஸில் வந்து ஃபாரெவர் அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்த முதல் வீடு. அண்ட் அது ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது எங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நான் வந்து என்னோடய வீட்டை மிஸ் பண்ணுவேன். அண்ட் அடுத்த டெனன்ட்கிட்டையும் வந்து சொல்லி வச்சுருந்தேன், எனக்கு இங்கேருந்து போக மனசே வரல அப்படின்னு. அவங்களும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு ரொம்ப வந்து மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. பேசாமல் வேண்டாம், இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு நான் வந்து போயிட்டேன். வீடு வெக்கேட் பண்ணுறதுக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் கிச்சனில் இருக்க என்னோடய கிளாஸ் வேர்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க எப்படி பேக் பண்ணுவாங்கன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. நிறைய பேர் வந்து அப்படியே பேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால என்னோடய கிளாஸ் ஐட்டம்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி பபிள் ரேப்லாம் போட்டு பாக்ஸில் வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து பேக் பண்ணி வச்சிடலாம் நம்மளே முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லி தான் பேக் பண்ணி வச்சுட்ருக்கேன். அண்ட் அவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல ஆக்சுவலாக. ஏன்னா எப்படியுமே வந்து அவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக எந்த பெட்டியில் என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு தான் பேக் பண்ணுவாங்க. அதனால சரி, கிளாஸை மட்டும் நம்ம ஓரளவுக்கு பேக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு உடஞ்சிருச்சுன்னா நம்ம புதுசாக மறுபடியும் எல்லாத்தையும் வாங்க முடியாது அப்படின்றதுனால தான் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நானே. அண்ட் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து என்னோடய ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ், ஸோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு சின்ன டிப், பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் புக் பண்ணுறவங்களுக்குலாம், நீங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லாத மாதிரியான பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸை வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா எனக்கு இங்கே வந்து அப்படி தான் ஆச்சு. ஹிந்திக்காரங்க வந்திருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் தமிழ் ஆளுங்க இருந்தாலுமே ஹிந்திக்காரங்க தான் மேக்ஸிமம். நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியல, அவங்க சொல்கிறது நமக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு 6 பேர் வந்திருந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு 4 பேர் வந்து ஹிந்தி பேசுகிறவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ் புரியல அண்ட் இங்கிலீஷும் அவங்கள்ட்ட சொல்லி கன்வே பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கிங்க்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே அவசியம்.
நான் வந்து சென்னை கிளம்புறேன். ஸோ இப்போ வந்து குயிக்காக ஒரு ஹோம் டூர் காமிச்சிடலாம் தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் இந்த வீடியோ. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹால் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 பெட்ரூம், ஒரு பெட்ரூமில் தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் காட்ட மாட்டேன். ஏன்னா எல்லாமே வந்து ஹால், கிச்சன் அண்ட் இன்னொரு ரூம் அந்த தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த இது கவர் பண்ணதே இல்லை நான் பெருசாக. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ வேணும் அப்படின்றதுனால தான் கிளம்புறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இப்படியாவது ஒரு ஹோம் டூர் காமிச்சிடலாம் அப்படின்னு. இங்கே வந்து ஒரு ஒர்க் டேபிள் போட்டிருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து புக் ஷெல்ஃப் வச்சுருக்கோம். அண்ட் இந்த ரூம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதில் வந்து காட் ட்ரெஸ்ஸிங் டேபிள், என்னோடய ஆர்கனைசர் இது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அண்ட் காட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கேலண்டர் ஒன்று இருக்குது, எங்களோட ஃபோட்டோ போட்டது. அண்ட் காட்டுக்கு மேலே வந்து எங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் பெட்ரூம். மற்றபடி கிச்சன் அண்ட் ஹால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் எங்களோட வீடு. அண்ட் ஐ எம் கோனா மிஸ் இட் ஃபார் எவர். பேக்கர்ஸ் அண்ட் மூவ்ஸ் வந்தாச்சு. வீடே தலைகீழ இருக்குது. எது எந்தெந்த டப்பாவில் இருக்குதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்லை. அவ்வளோ குயிக்காக ஒரு 2 ஹார்ஸ்லேயே பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க அவங்க எந்த அளவுக்கு வேகமாக, அவங்களுக்கே தெரியாது இப்போ நம்ம கேட்டோன்னா எந்த டப்பாவில் என்ன வச்சுருக்கீங்கன்னு. அந்த அளவுக்கு ஸ்பீடாக பேக் பண்ணிட்டாங்க. எஸ், புது வீட்டுக்கு வந்தாச்சு, பால் காய்ச்சியாச்சு. ஸோ இங்கேருந்து தான் இனிமேல் நீங்கள் புது விலாக்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க. அண்ட் இது எந்த இடம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கெஸ்ட்டில் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எங்கே மூவ் ஆயிருக்கேன் அப்படின்றதெல்லாம். ஸோ ஃப்யூச்சர் விலாக்ஸில் நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு விலாகில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.